இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வந்து பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கணும். எப்படி வந்து பண்ணுறது, என்னென்ன பிஸ்னஸ் அப்படி பண்ணலாம், ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க, அதை பற்றி பேசுவோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பணம் அப்படின்ற கான்செப்டை மட்டும் தான் யோசிக்கிறோம். நீங்கள் யார்கிட்டே போய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அவங்க பணத்தை மட்டும் தான் யோசிப்பாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சினாரியோவில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் பிஸ்னஸில் இருக்க எல்லா பார்ட்னர்ஸும் பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒருத்தங்க பணம் போடுவாங்க, ஆனால் அவங்க வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்க மாட்டாங்க. இன்னொருத்தங்க வந்து அந்த பிஸ்னஸை ஃபுல்லாக ரன் பண்ணுறது, பணம் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போ வேற என்ன இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்கில் ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்த நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் ஈக்குவல் டு புட்டிங் சம் மணி இன்டு ஒரு ஆசெட் கொடுக்குறது. ப்ராடக்ட்ஸ், உங்களோட கான்டாக்ட்ஸ், யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம். உங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம். ஃபேம், ஸ்கில், உங்களோட பேஷன், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு திறமைக்கு அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு எஃபெக்டிவாக ஒரு வேலையை வந்து பண்ண முடியும் ஆஸ் அ பார்ட்னர். இட் பிகம்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து பணம் இல்லாமல் மிச்சம் என்ன விஷயத்தை நம்ம வந்து பண்ணலாம். அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் வந்து ஒரு மினிமம் பணம் கொஞ்சம் தேவைப்படும். ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு, ஒரு கேமரா வாங்குறதுக்கு தேவைப்படும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளுக்கு ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒன்று தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஐடியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி, வெப் டிசைனர், கிராஃபிக் டிசைனர் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஈஸியஸ்ட். நீங்கள் வீட்டில் உட்காந்து WordPressனா ஒரு பேசிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, அண்ட் ஒரு WooCommerce இன்ஸ்டலேஷன், ஒரு ஓப்பன் கார்டு இன்ஸ்டலேஷன், இப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு பேசிக் கஸ்டமைசேஷன், இதை மட்டும் நீங்கள் உட்காந்து படிச்சீங்கன்னா ஒரு 20 டேஸ்ல இதை நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஒரு PHP டெவலப்பராக இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கூட கிடையாது. ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் எடுக்கிறீங்க, கிளைண்ட் சொன்ன மாதிரி தீம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அந்த தீம் வந்து நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி, தீம் ஃபாரஸ்ட் அங்கே வந்து நீங்கள் ஒரு $50 $60 வாங்குவீங்க. அது இன்ஸ்டால் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த டெவலப்மெண்ட் கம்பெனி கொடுத்துரும். ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப உங்களுக்கு டவுட் இருக்கு, அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஒரு டெவலப்பர் பண்ணுற வேலையே கிடையாது, ஒரு அட்மின் பண்ணுற வேலை அது. அண்ட் ஒருவேளை அதில் டவுட்னா அவங்க வந்து ஸ்கைப்ல வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. $50 $20 கொடுத்தா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு டெவலப்பரே தேவையில்லை. அண்ட் முக்காவாசி கிளைண்ட்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் வெப்சைட் நான் பண்ணுறேன் ராகுல் என் கம்பெனிக்கு, நான் வந்து ஒரு இ-காமர்ஸ்ல என் ப்ராடக்ட் விற்கணும், கேண்டில்ஸ் விற்கணும், என் டிஷர்ட்ஸ் விற்கணும் அப்படின்னு வரவங்களுக்கு ரொம்ப கஸ்டமைசேஷன் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் எதுவும் இருக்காது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வேணும், இவ்வளோதான் அவங்க ரெக்யர்மெண்ட். அதுக்கு நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு வெப் டிசைன் ஒர்க் அண்ட் ஒரு இ-காமர்ஸ் ஒர்க், லோகோ டிசைன், இந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்கள் பண்ணலாம். எந்த வேலை செஞ்சாலுங்க ஃபோட்டோஷாப் வந்து லைஃப்ல எப்பவுமே ஹேண்டியா இருக்கும். கொஞ்சம் இல்லஸ்ட்ரேட்டர் பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த தீமை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணுறது, லோகோ ரீசைஸ் பண்ணுறது, லோகோ அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. கஸ்டமர்ஸ் வந்து பிசினஸ் கார்டு டிசைன் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சார்ஜ் பண்ணிட்டு அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணி கொடுத்தலாம். இதுக்கெல்லாம் கூட டெம்ப்ளேட் இருக்கு. டெம்ப்ளேட் எடுத்து கிளையண்டோட டீடைல்ஸ் ஃபோட்டோஷாப்ல சேஞ்ச் பண்ணி கூட கஸ்டமர் கொடுத்துடலாம். ஒரு வெப் டிசைன் கம்பெனி ஆரம்பிக்கிறது வந்து நீங்கள் ஒரு 20 நாள் உட்காந்து ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி பொறுமையாக ஊடுமேல யூடியூப்ல நிறைய கோர்ஸ் இருக்கு. தயவு செஞ்சு என்கிட்ட வந்து எந்த கோர்ஸ்னு கேட்காதீங்க. அதில் நீங்கள் போயிட்டு கூகுள் பண்ணி ஏதோ ஒரு கோர்ஸ் எடுங்க. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரேட்டிங்ஸ் இருக்கும், ரிவ்யூஸ் இருக்கும், லைக்ஸ் இருக்கும், டிஸ்லைக்ஸ் இருக்கும். ஓகே, இது நல்ல ட்ரைனிங் கோர்ஸ், இது ஒரு மக்கான ட்ரைனிங் கோர்ஸ் அப்படின்னு அதில் எது வந்து நல்லா இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. யூ வில் லேர்ன் சம்திங். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் ட்ரைனிங் ஒரு 20 டேஸ்ல வந்து யூ கேன் ஸ்டார்ட் அ வெரி சிம்பிள் வெப் டிசைன் கம்பெனி நீங்கள் வந்து ஆரம்பிக்க முடியும். இதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்றது ராகுல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்போ இருக்கு, ஃப்ரீலான்சர், எக்கச்சக்க போர்ட்டல்ஸ் இருக்கு. உங்க வீட்டை சுற்றியே நிறைய ஸ்மால் ஸ்கேல் பிசினஸஸ், இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களுக்குலாம் நீங்க கால் பண்ணி ஒரு 5 வெப்சைட் 6 வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு சும்மா ஒரு $500 நான் பண்ணி தரேன், $1000 பண்ணி தரேன், ஹோஸ்டிங்கும் டொமைனும் வந்துட்டு நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி ஆயிடும். ஒரு 1 மந்த் நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த போற கம்பெனில நீங்க சொல்லலாம், 10,000 கொடுங்க, 15,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, 10 கம்பெனிஸ்க்கு நான் பண்ணிருக்கேன், நீங்க கொடுத்தீங்கன்னா வந்து மிச்ச ஒர்க்கை நான் பண்ணுவேன். அது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோக்கு. அண்ட் செகண்ட் வந்து ஸ்டாக் ஃப்ரீ இமேஜஸ், 3D மாடலிங், அனிமேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயம் எக்கனாமி டவுன் டர்ன்ல இருக்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டேலண்டட் பீப்புளுக்கு வந்து ஒர்க் இருக்காது. அவங்க வந்து ஒரு கம்மியான ஒரு பேமெண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதே நார்மல் டேஸ்ல வந்து அவங்களாம் கம்மியான ரேட்லாம் கிடைக்க மாட்டாங்க. ஒரு அனிமேஷன் ஓவர்லே பேக்கேஜ் யூடியூப்ல வந்து ரெக்கார்டிங் பண்றவங்க, ஸ்ட்ரீமிங் பண்றவங்க, அவங்களுக்குலாம் நீங்க சின்ன சின்ன அனிமேஷன் எஃபெக்ட் இருக்கும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் டு திஸ் சேனல், கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன், நோட்டிஃபை பட்டன். இது நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள்ட்ட நீங்க வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுங்க. இந்த டிசைனுக்கு பதிலாக வேற கலர்ல கொடுங்க, நியான் லைட்ல கலர்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நீங்க பெருசா யோசிக்க தேவையில்லை. ஏற்கனவே இருக்கிற டிசைனை நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுல வந்து எனக்கு இது மாதிரி பட் வேற டிசைன்ல எனக்கு வேணும். அது வந்து லெட்ஸ் சே அரௌண்ட் ஒரு 20 ஓவர்லே 30 ஓவர்லேன்ட்டு இது நீங்க கொண்டு போய் தீம் ஃபாரஸ்ட், கோட் கேனியன் அந்த மாதிரி இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபைல்ஸ் வெறும் ஓவர்லே ஃபைல்ஸ். அது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணலாம், கேம்டேஷியால யூஸ் பண்ணலாம், பினக்கிள் ஸ்டுடியோஸ்ல யூஸ் பண்ணலாம். அண்ட் மாதிரி நீங்க வந்து எந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேர், மாடலிங் சாஃப்ட்வேர் எல்லாத்துலயுமே வந்து யூஸ் பண்ண முடியும் அந்த ஓவர்லே அனிமேஷன் அப்படின்றது வந்து. ஸோ இது வந்து நீங்க ஒரு பேக்கேஜ் மாதிரி நீங்க பண்ணி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு இதுதான் இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம், இந்த பேக்கேஜ் வேணும்னா உங்களுக்கு லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல, அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் வந்து இந்த யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்கும் நீங்க ஃப்ரீயா கொடுத்துட்டு அந்த லிங்க் கீழே போட சொல்லலாம். எனக்கு நீங்க வந்து ஸ்பான்சர்டா வந்து உங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கீழே கொடுங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து உங்களுக்கு ஒரு டவுன்லோட்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து எவ்ரிதிங் இஸ் இன்கம். ஸோ இது நீங்க வந்து ஆவரேஜா இது எவ்வளவுக்கு விற்பாங்க, அப்ராக்சிமேட்டா ஒரு $30 $40 அந்த மாதிரி கூட விற்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 1000 டவுன்லோட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி ஸ்மால் நம்பர். அப்படி வந்தாலே கிட்டத்தட்ட $40,000 $20 லட்சம். நம்ம முதலீடு அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல டேலண்டடான ஒரு சின்ன சின்ன VFX ஆர்டிஸ்ட், மாடலர்ஸ், அனிமேட்டர்ஸ் இவங்களை நீங்க பிடிக்கணும். அவங்கள்ட்ட இந்த ஒர்க்கை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லணும். அவங்க வந்து 1 வீக் 2 வீக்ல கூட முடிச்சிருவாங்க. ரொம்ப சின்ன வேலை தான். ஸோ அவங்க வந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க, 3,000 4,000 சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த வேலையை கத்துக்கிட்டா நீங்க கூட பண்ணலாம். அந்த ஸ்கில் இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப சின்ன முதலீடுல வந்து இது நீங்க பண்ணலாம். பட் அகைன் இதெல்லாம் விக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொமோஷன்றது வந்து நீங்க குப்பை ப்ராடக்ட்
ப்ராடக்ட் கூட விற்கலாங்க, அண்ட் நல்ல ப்ராடக்ட் கூட விற்காமல் போகலாம். ஸோ இந்த ப்ரொமோஷன்றது வந்து உங்கள் கையில் நீங்கள் எவ்வளோ தூரம் முயற்சி எடுக்கிறீங்க, எவ்வளோ கிரியேட்டிவாக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே உலகத்தில் சேல் ஆகிறது வந்து இந்த அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன் இந்த மாதிரி விஷயம் வந்து உலகத்தில் எப்போவுமே சேல் ஆகும். இது நீங்கள் வந்து 2 விதமாக எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று வந்து இப்போ யூடியூப்ல இருக்கிற நல்ல டாப் சேனல்ஸ் இல்லை க்ரோயிங் சேனல்ஸ், டாப் சேனல்ஸ் கூட விட்டுருங்க, ஏன்னா அது வந்து கொஞ்சம் அப்ரோச் பண்ணுறதுலாம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். க்ரோயிங் சேனல்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வரிசையாக ஒரு 100 கேமிங் சேனல், தமிழ் கேமிங் சேனல், தெலுங்கு கேமிங் சேனல், கன்னட கேமிங் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீடைல்ஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சென்னை சில்க்ஸ், போத்தீஸ், உங்களுக்கு பேர் தெரியணுன்றதுக்காக அந்த மாதிரி ஏதாவது ஒரு அண்ணாச்சி கடை, ஏதோ ஒரு கடை இருக்கும், அங்கே நீங்கள் போய் சொல்லலாம், என்கிட்ட வந்து யூடியூபர்ஸ்லாம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஒரு பட்ஜெட் கொடுத்து ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு எவ்ரி மந்த் ஒரு 5-6 ப்ராடக்ட் கொடுங்க. டிக்டாக்கர்ஸ் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட சொல்கிறேன், உங்கள் கடை பேரை வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி யூடியூப்ல வந்து 30 செகண்ட் ப்ரோமோக்கு வந்து இவ்வளோ. ஏன்னா இந்த கடைக்காரங்களுக்கு வந்து ஒரு டிவியில் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. ஸோ அந்த ஏஜென்ட் வந்து மாதம் வந்து இந்த ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க. நீங்கள் அதே ஒர்க் யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாம். யூ பிகம் a ரிசோர்ஸ் பர்சன். எக்கச்சக்க பேருக்கு வந்து இந்த மார்க்கெட்டிங், ஆன்லைன் கேம்பெயின் இது மாதிரி நிறைய விஷயம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து யூ கேன் ஸ்டார்ட் பிகமிங் a ரிசோர்ஸ் பர்சன். இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் பண்ணலாம். ஒர்க் வர ஆரம்பிச்சிச்சுன்னா எஸ்இஓக்கு நீங்கள் யாராவது ஒருத்தனை ஹையர் பண்ணிக்கலாம். ஹையர் பண்ணிக்கிட்டு துணி கடைங்க இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எஸ்இஓ பண்ணலாம். மாதம் வந்து ஒரு 10,000 12,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் வந்து ஒரு 5 கிளைண்ட் 6 கிளைண்ட் நீங்கள் பிடிச்சிங்கன்னா சேலரி, அந்த பையனோட சேலரி வந்து லட்சம் ஒரு 20,000 30,000 இருக்கு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு 50 to 60,000 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஒரு 20,000 வந்து உங்களுக்கு அதுலேருந்து ஒரு மார்ஜின் மாதிரி இருக்கும். another ஆப்ஷன் ஹார்ட்வேர் சைட், கம்ப்யூட்டர் ரெண்டல் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறதுனால நல்ல பிஸ்னஸாக போகுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்பவுமே வந்து கம்ப்யூட்டர் ரெண்டல் கம்பெனிஸ் இருப்பாங்க, அவங்க கூட நீங்கள் ஒரு MOU போட்டுக்கணும். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ரெண்டல் கம்பெனிஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. அக்ராஸ் தமிழ்நாடு வச்சுக்கோங்க. இப்போ சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் 4-5 மேஜர் சிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குமோ அந்த சிட்டிஸில் இருக்கிற ரெண்டல் கம்பெனிஸ் எல்லாத்தையும் உங்கள் கான்டாக்ட்ஸில் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இருக்க கன்ஃபிகரேஷன் என்ன, பிரைஸ் எவ்வளோ மார்ஜின் வைக்கலாம், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பேசிக்கோங்க. நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து அங்கே கோயம்புத்தூரில் போய் இருக்காங்க, கும்பகோணத்தில் இருக்காங்க, அவங்க ஆஃபீஸ் சென்னை. கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் வந்து பர்சனலாக ஒரு நோட்டீஸ் கொடுக்குறதோ இல்லை வந்து ஒரு இமெயில் கேம்பெயின் பண்ணுறதோ இல்லை கோல் காலிங் பண்ணுறதோ நாங்கள் வந்து சேம் டே வந்து ரெண்டல் பிசிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஏதாவது ரிப்போர்ட் இஷ்யூஸ் வருது, சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் இமீடியட்டாக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் எங்களுக்கு நீங்கள் இந்த ஒர்க்கை கொடுங்க, நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். எந்த ஒரு கிளைண்ட் கிட்டையும் அப்ரோச் பண்ணுறப்ப அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பேசாமல் அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு அடுத்தது வேற என்ன ஒன்று தேவைப்படுமோ அதையும் நீங்கள் சொல்லி வைங்க. அது எதுக்கு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு அந்த கிளைண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ஒருவேளை நம்ம நாளைக்கு அதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டேரெக்டாக ஒரு ஃபீட்பேக் வாங்கிக்கலாம். காசு கொடுக்க போகிறவங்கள்ட்டே வந்து எனக்கு நான் அதை பண்ணால் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து போட்டு வாங்கிக்கலாம். ஒருவேளை வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க அப்படின்னா வந்து ஓகே, அந்த ஐடியா வந்து நீங்கள் அதுக்கப்புறம் சீரியஸாக யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, நீங்களே பண்ணிடுவீங்க. பட் அதை நீங்கள் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், வராது. கம்ப்யூட்டர் ரெண்டலுக்கே வந்து நீங்கள் சொல்கிறப்ப டிப்பிக்கலாக அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, ஒன்று இன்ஜினியரிங் கம்பெனியாக இருக்கும், கன்சல்டிங் டிசைன் பண்ணுற கம்பெனியாக இருக்கும், இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் திங் கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு ரிலேட்டடான ஒரு வேலை கொடுக்குற கம்பெனியாக இருக்கும். அப்போ இதே ஃபீல்டில் அந்த கம்பெனிஸ்க்கு வேற என்னென்ன விஷயம் இருக்கும். ஸோ ரிமோட் மானிட்டரிங் சாஃப்ட்வேர், உங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ரிமோட்டில் மேனேஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா நான் உங்களுக்கு வந்து 50% வந்து ஃபர்ஸ்ட் இயர் நான் கொடுக்குறேன். நீங்கள் சின்ஸ் வந்து நீங்கள் 50 பீப்புள் வச்சிருக்கிற கம்பெனி அப்படின்றதுனால வந்து 50 லைசன்ஸ் என்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 50% கொடுக்குறேன். அதேமாதிரி உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான சில ஃபீச்சர்ஸ் கூட என்னோட சாஃப்ட்வேர்ல நான் டெவலப் பண்ணி கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் சொல்லுங்க, நம்ம ஒரு MOU போட்டுக்கிட்டு இந்த ஒர்க் நான் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எதுவும் பேமெண்ட்லாம் கொடுக்க தேவையில்லை, நாங்கள் ப்ராடக்ட் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம், உங்களுக்கு ஓகேன்னா வந்து நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ என்னன்னா அந்த கிளைண்ட் வந்து எஸ் சொல்றாங்க, நோ சொல்றாங்க அப்படின்றப்ப நீங்கள் அதை எடுத்துட்டு போய் ஃபுல்லாக பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க மறந்துடுவாங்க. பட் நீங்கள் பேசினது எப்போ வேணாலும் திரும்ப அவங்கள்ட்ட போய் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் சீரியஸாக எடுத்துட்டு போகிற பொசிஷனில் இந்த மாதிரி ஒரு 10 பேர் வந்து சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் ரெகுலராக ஒரு டச்சில் வச்சுக்கிட்டு 10 பேர் வந்து 50 லைசன்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட வந்து 500 லைசன்ஸ் ஆச்சு. $10 நீங்கள் விற்றாலுமே 2.5 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு. அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு 5 lakhs 4 lakhs ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. தைரியமாக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த கம்பெனிஸ்க்கு ரெக்யர்மெண்ட் இருக்கு, ப்ராப்பரான சொல்யூஷன் இல்லை, நம்ம பண்ணுற சொல்யூஷன் வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் அப்படின்னா வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்ம அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து எப்படி விற்கலாம். ஏன்னா அவங்க வந்து ரிமோட்டில் ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து அந்த பையனை வச்சு வேலை வாங்குறாங்க, பட் வேலை சரியாக வாங்க முடியல அப்படின்ற சிச்சுவேஷனில் அங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா they will save that money straight away. $10 ஒன்றுமே கிடையாது. You can think about it. ஸோ இது வந்து பார்ட் 1, பணமே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பார்ட் 2 வீடியோஸ் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் யாராக இருந்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் ஃபர்தராக சில ஐடியாஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.